ஆவணி அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணம். இந்த ஆண்டுடைய 2வது சூரிய கிரகணம். இந்த ஆண்டுல ரொம்ப முக்கியமான சூரிய கிரகணம் இது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கிரகணத்தால 3 ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில சிக்கல்களும், ஆபத்தும் வர்றதுக்கான அ நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப எச்சரிக்கையாவும், கவனத்தோடும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்த சூரிய கிரகணம் சரியாக எந்த நாளில், எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரைக்கும் நடக்குது? இதனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாதிப்பு வரப்போகுது? இதையெல்லாம் நான் இந்த வீடியோல முழுமையா சொல்லியிருக்கேன். முக்கியமாக இந்த அமாவாசையில நடக்கக்கூடிய ஆவணி இந்த சூரிய கிரகணம் இந்த வருடத்துல மட்டும் இல்லைங்க. 100 வருஷத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுல ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய தெளிவான விளக்கத்த நான் இந்த வீடியோல சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவை பார்க்கும்போதே சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இது பற்றி உங்களுக்கு என்னென்ன தகவல்கள்லாம் தெரியும்? நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் சொல்லிடுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த 2026 இந்த ஆண்டுல முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நடந்ததுங்க. இந்த 2வது சூரிய கிரகணம் எப்போ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, உங்க வீட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்டு அதை சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க நேரடியா போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. தொலைபேசி எண் மூலமாக நீங்க தொடர்பு கொண்டு பேசினாலே நல்லதொரு பலன் கிடைக்கும். இந்த வீடியோவுக்கு கீழே நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. 2026ஆம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நடந்து முடிஞ்சது. 2வது சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி. ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆவணி அமாவாசை அன்னைக்கு இந்த 2வது சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சந்திரன் மற்றும் சூரியன் ரெண்டுமே கடகராசியில இருக்கும் அப்படின்னும், இதனால கடகராசிக்காரங்க அதிக பாதிப்பை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கடகராசிக்காரங்க நீங்க பயந்துக்க வேண்டாம். நீங்க எச்சரிக்கையோடு இருக்கணும். அன்னைக்கு நீங்க வாகனத்துல போகும்போது கவனத்தோடு இருக்கணும். காசு பணம் கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க. யாருக்கிட்டையும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லி திட்டாதீங்க. அது உங்களுக்கே தாக்கலாம். அதனால யாருக்கும் அந்த நேரத்துல எதையுமே பொறுத்து போகிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இன்னும் இந்த கிரகணத்தால என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முக்கியமாக இந்த முழு சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது, அதாவது இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு கிரகணம், அதாவது அபூர்வ நிகழ்வாகத்தான் இந்த கிரகணத்தை பார்க்குறாங்க. இந்த முழு சூரிய கிரகணம் 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நிகழவிருக்கிறது அப்படின்னும், அதுவும் ஸ்பெயின், வடக்கு ஆப்பிரிக்கா, சவுதி அரேபியா, ஏமன் போன்ற நாடுகளில் மட்டுமே இது தென்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடக்குது. இது பல ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களை கொடுக்க இருக்கும் அப்படின்னும், அதே நாளில் செவ்வாய் பெயர்ச்சியும் நடக்கிறதால சில ராசிக்காரங்களுக்கு எந்த நிவாரணம் கிடையாது அப்படின்னும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சொல்கிறாங்க. இந்த ஆகஸ்ட் 12, 2026 அன்று இரவு 10:42 மணிக்கு இந்த செவ்வாய் கிரகம் திருவாதிரை நட்சத்திரத்துக்குள்ள நுழையுது. இதனால 5 ராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம் இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். முக்கியமாக நாம் இப்போ ஒரு 3 ராசிக்காரங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ராசிகள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகணம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். உங்களுடைய நிதிநிலையில மோசமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கவனமா இருக்கணும். பணங்காசு விஷயத்துல யாரையும் நம்பாம உங்களுடைய தன்னம்பிக்கையோடு நீங்க பணங்காசு எடுத்து வச்சிருங்க. அதுதான் நல்லது. திடீர் பண இழப்பு கூட ஏற்படலாம். பண வரவு வந்துட்டே இருக்கு, திடீர்னு அந்த பணம் கையை விட்டு போறதுக்கான இழப்பு கூட ஏற்படலாம். பண விஷயங்கள்ல சிறப்பு கவனம் செலுத்துறது நல்லது. பணியிடத்துல சக ஊழியர்களோடு வாக்குவாதம் ஏற்படலாம். அதனால நீங்க எச்சரிக்கையா இருங்க. உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியம். உடல் ஆரோக்கியத்திலும் நீங்க கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு உடல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க அதை இதையும் மாற்றி போட்டு குழப்பிட்டே இருக்க வேண்டாம். சரியான மருத்துவர்கிட்ட இந்த நேரத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நிச்சயமாக அது சரி செய்ய முடியும். கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்.
கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த சூரிய கிரகணத்தால் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகணம் கடகராசிக்காரர்களுடைய நிதி மற்றும் மனநிலையை மோசமாக்கக்கூடும் அப்படின்னும், உங்களுடைய வேலையில் பெரிய நஷ்டம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். முன்னாடி இருந்த மாதிரியே செலவுகள் உங்களுக்கு இருக்காது. குடும்ப உறுப்பினர்களோடு சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. யாருக்கும் கடன் கொடுப்பதையோ கடன் வாங்குறதையோ நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்திலும் ரொம்பவே சிறப்பு கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்தில் பெரிதாக நீங்கள் ஒரு கவனம் செலுத்தாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஏதாவது உங்களுக்கு ஒரு குறைபாடு வருது அப்படின்னா அது பெரிய அளவில் மாறி பின்னாடி பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். அதனால் உடல் விஷயத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் எதையுமே சிறிதாக நினச்சி நீங்கள் தவிர்க்க வேண்டாம். உடனடியாக அதை பார்க்கறது நல்லது. இதுபோல் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியினுடைய உத்தியோகத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதாவது இது சிறு பாதிப்பாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பெருசாக போட்டு பயந்துக்க வேண்டாம். வேலையில் உங்களுடைய மேல் அதிகாரிகளோடு கருத்து வேறுபாடுகள் வரலாம். வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கிரகணத்துக்கு பிறகு அடுத்த 15 நாளுக்கு எந்த விதமான முக்கிய வேலையும் நீங்கள் தொடங்க வேண்டாம். 15 நாட்கள் கழித்து தொடங்கும் போது இன்னும் பெரிய ஒரு சுபிட்சமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால தான் இந்த கிரகண நேரத்தில் எந்த விதமான வேலையும் தொடங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் முக்கியமாக நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் இந்த நேரத்தில் எதையும் தொடங்காமல் இருக்கிறது நல்லது. மறைமுகமான எதிரிகளிடமிருந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த வேலையிலுமே நீங்கள் அவசரப்படாமல் இருக்கிறது தான் நல்லது. நின்று நிதானமாக யோசித்து செய்கிறதே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த கிரகணத்தால் இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய கிரகணம் எந்த நேரத்தில் தோன்றுதோ அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் எவ்வளவு நேரம் நீடிக்கும் அப்படின்னாலும் இந்த சூரிய கிரகணத்தால் இருள் உங்களுக்கு சூழ்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்தெந்த நாடு அப்படிங்கிறத பொறுத்து இதனுடைய சூழ்நிலை மாறலாம். முக்கியமாக இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய இடத்தின் மையப்பகுதியில் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இடங்களை மட்டுமே இருள் சூழ்ந்திருக்கும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகண நேரம் முழுவதுமாக இருள் சூழக்கூடிய நிலையை அதிகபட்சம் 2-2.5 மணி நேரம் 2-2.5 நிமிடங்களுக்கு மட்டுமே ஏற்படுத்தும் அப்படின்னு நாசாவாலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்திய நேரப்படி இந்த சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் இரவு 9 மணிக்கு பிறகு தோன்றுவதால் இந்தியாவில் கிரகணத்தை பார்க்க முடியாது மற்றும் இந்த கிரகணத்தினுடைய தாக்கமும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இது குறிப்பிடத்தக்கது. இரவு நேரத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுவதால் இந்தியாவில் கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக சந்திர கிரகணம் பகலில் நடந்தது அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியாது. அதே போல் சூரிய கிரகணம் இரவில் நடந்தால் நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியாது அப்படின்னும். இந்தியாவில் இந்த கிரகணம் நேரடியாக தெரியாது என்பதோடு மட்டுமல்லாமல் கோவில்கள் மற்றும் ஆன்மீக ஸ்தலங்கள் கிரகணத்தை முன்னிட்டு மூடப்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கோவில்கள் மூடப்படுவது தான் வழக்கம். ஆனால் இந்த நேரத்தில் கோவில்கள் எதுவும் மூடப்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ராகு மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்களோடு இணையும் போது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்டில் ஏற்படுத்தும். கேது சிம்மராசியில் அமர்ந்திருக்கிறாரு. எனவே சிம்மராசியில் ஆவணி மாதம் கேதுவோடு சூரியன் சேர்ந்து அமரும்போது ஆவணி மாத பௌர்ணமி அன்று சந்திர கிரகணமும் ஆவணி மாத அமாவாசை அன்று சூரிய கிரகணமும் நிகழும். எனவே பஞ்சாங்கத்தின்படி ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகணம் என்பது சொல்லப்படுது. முக்கியமாக இந்த கிரகணம் செப்டம்பர் மாதம் தான் வருது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதத்தில் இல்லை. ராகு மற்றும் கேதுவாகிய 2 கிரகங்களுக்கு எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாங்களோ அந்த ராசிக்கு தமிழ் மாதங்களில் எந்த மாதம் வரும் என்பதை அடிப்படையில் கொண்டு எந்த மாதத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படும் என்பதை எளிதாக நம்மளால் கணக்கிட முடியும். இப்படி சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் பார்க்கப்படுது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த கிரகணம் நடக்க இருக்கு.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் இந்த கிரகணத்தினால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.